என்னை நேசிக்காமல் போக தேவனுக்கு 1,000,000 காரணங்கள் உண்டு. இருந்தும் அதில் ஒரு காரணம் கூட அவர் மனதை மாற்றவில்லை. அவர் என்னை நேசிக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், என்னை நேசிக்காமல் போக தேவனுக்கு 1,000,000 காரணங்கள் உண்டு. இருந்தும் அதில் ஒரு காரணம் கூட அவர் மனதை மாற்றவில்லை. அவர் என்னை நேசிக்கிறார். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னை நேசிக்காமல் போவதற்கு தேவனுக்கு 1,000,000 காரணங்கள் உண்டு. இருந்தும் அதில் ஒரு காரணம் கூட அவர் மனதை மாற்றவில்லை. அவர் என்னை நேசிக்கிறார். இதுதான் உங்களுக்கும். உங்களை நேசிக்காமல் போவதற்கு தேவனுக்கு 1,000,000 காரணங்கள் உண்டு, 10 லட்சம் காரணங்கள் உண்டு. ஆனாலும் அதில் ஒரு காரணம் கூட அவர் மனதை மாற்றவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். This is the greatest good news for you today. அவர் உங்களை நேசிக்கிறார். Let me tell you once again the single word definition for love. The single word definition for love is Jesus. Hallelujah. அன்பிற்கான ஒரே வார்த்தை வரைவிலக்கணத்தை மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பிற்கான ஒரே வார்த்தை வரைவிலக்கணம் இயேசு. எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு. Jesus. God has 1,000,000 reasons not to love me, but not even one of them has changed his love. He loves me. He loves me. Hallelujah. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, சங்கீதம் 32 8வது வாக்கியத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 32 8வது வாக்கியத்திலிருந்து வருகிறது. என்ன அந்த வார்த்தை கூறுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eye on you. நாம் ஜெபம் செய்வோமா? கரம் பிடித்து நடத்து வா, கண்மாலை மேல் நிறுத்து வா. கரம் பிடிச்சு நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. கண்மலை மேலே என்னை நிறுத்துவீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துவி, கண்மாலை மேல் நிறுத்துவி. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவி. அன்பின் பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுவீராக. வாக்கு தத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள, இன்னும் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே,
கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை பார்க்கிற பொழுது, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பார்க்கிற பொழுது இதனுடைய பின்னணியை நாம் கவனிக்க வேண்டும். இது மகா தாவீது ராஜா அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடல். The king of Israel wrote this poem, wrote this song. இஸ்ரவேலின் ராஜா இந்த பாடலை எழுதுகிறார். இதனுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது இது அவருடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவர் பாவத்தின் நிமித்தம் பட்ட வேதனை, அதன் நிமித்தம் அந்த ஆவிக்குரிய சரீர பிரகாரமான தோல்விகள், இவைகளை தாண்டி தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாருங்க, வரலாற்று பின்னணி பாருங்க. அப்படியே பாவத்தின் தோல்வி, பத்ஷபா என்ற பெண்ணோடு கூட ஏற்பட்ட தவறான உறவு, அதன் நிமித்தம் கணவனாகிய உரியாவை கொலை செய்த பாவம், இப்படி பல்வேறு பாவங்களில் ஈடுபட்ட அவர் அதை அறிக்கை செய்து விடாத வரைக்கும் அவர் பட்ட வேதனைக்கும் போராட்டத்திற்கும் தோல்விக்கும் அளவில்லை. இப்பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். அவர் இரட்சணிய சந்தோஷத்தை பெறுகிறார். அதன் நிமித்தமே இந்த பாடலை அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலே உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் தேவன் உங்களை இரட்சணிய பாடல்களினால் நிரப்புவார், தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்புவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இந்த சங்கீத பகுதியை பார்க்கும் பொழுது இதிலே முதல் 5 வசனங்கள் அவர் பாவத்தை அறிக்கையிடாதது நிமித்தம் அவருக்கு வந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பொழுது, தேவனுடைய பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பொழுது அவருக்கு வந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதலாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் அந்த பாடலை எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் பாவங்கள் என்ன என்று யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய சொல்லிலோ, செயலிலோ, கடமையில் தவறிய காரியங்களிலோ, சிந்தனையிலோ எதிர்ந்தாலும் அவைகளை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுங்கள். அப்பொழுது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். முதல் 5 வரிகள் அப்படியாக இருக்கிறது. அடுத்த 6, 7 வரிகளை பார்க்கிற பொழுது தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு அங்கே குறிப்பிடப்படுகிறது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. எப்படிப்பட்ட வெள்ளம் தான் வரட்டுமே, என்ன ஒன்றும் பண்ணாதையா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீசஸ், God is my hiding place. He confesses. கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார். உங்களை நீங்களே பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார். மிகுந்த ஜலப்பிரவாகம் வெள்ளம் வந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இதன் பிறகு இந்த 5, 6, 7 முடிஞ்சிச்சு. இப்போது வருகிறது 8வது வசனம். இப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. என்ன அந்த வார்த்தை? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Wonderful promise. என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான வாக்கு தத்தம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, I will instruct you and teach you in the way you should go.
I will counsel you with my loving eye on you. With my loving eye on you என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறாங்க. இது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பிக்கிறதே the Lord says அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. The Lord says, I will guide you along the best pathway for your life. உன் வாழ்விற்கான சிறந்த பாதையில் உன்னை நடத்துவேன். I will advise you and watch over you. நான் உனக்கு போதிப்பேன், ஆலோசனை சொல்லுவேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஒரு 3 முக்கிய அம்சங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையிலே 3 முக்கிய சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 3 முக்கிய சிறப்பு அம்சங்கள். அதில் முதலாவது, நான் உனக்கு போதிப்பேன். நான் உனக்கு போதிப்பேன். இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க, I will instruct you and teach you. I will instruct you and teach you. இன்ஸ்ட்ரக்ஷனா என்னப்பா? கைட்லைன்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். குறுகிய கால இலக்குகள் அடைவதற்கான வழிமுறைகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஏடிஎம் மிஷினே ஒருத்தருக்கு போய் பணம் எடுக்க தெரியாது. இப்போ அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போ, ஏடிஎம் மிஷினில் அதுக்குள்ளார அந்த கார்டை வை, இந்தந்த காரியம் வரும், இதை இப்படி செய், பணம் எடுத்துகிட்டு வா. திஸ் இஸ் வாட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன உதாரணத்திற்கு இப்படித்தான். நீங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், நேராக லெஃப்ட்டு போங்க, ரைட்டு போங்க, அதுக்கப்புறமா திரும்ப ரைட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் வரும், அதுதான்ப்பா அது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஒரு உதாரணத்திற்கு, டீச்சிங் இஸ் ஃபார் ஓவரால் growth ஆஃப் த லைஃப். இங்கே போதனை என்பது வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமானது, வாழ்க்கையின் ஒட்டுமொத்த உயர்வுக்குமானது. இங்கே நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் அறிவுறுத்தல்களையும் தருகிறார். மாத்திரமல்ல, நமக்கு போதனையையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே நமக்கு சரியான போதனையை தர முடியும். அவரே நமக்கு சரியான அறிவுறுத்துதல்களை தர முடியும். நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார், சரியான அறிவுறுத்தல்களை கொடுப்பார், சரியான காரியத்தை உங்களுக்கு போதிப்பார். ஒன்று மாத்திரம் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு டீச்சர் யார் தெரியுமா? அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்கூலில் டீச் பண்ணியிருக்கிறேன், காலேஜில் டீச் பண்ணியிருக்கிறேன், ஸோ பைபிள் காலேஜ்லையும் டீச் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தடவை 12th டீச் பண்ணும்போது எல்லாருக்கும் நியூ இயர் கார்டு, அந்த வாக்குத்தத்த அட்டை கொடுக்கும்போது சங்கீதான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த வார்த்தை, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன். என்ன சார் இதுக்கு அர்த்தம்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னேன், யாருக்குமா தெரியும், உன்னை அந்த ஸ்கூலுக்கு கூட ஃபஸ்ட்டு வர வைக்கலாம், நீ நல்லா படினாத. உண்மை என்ன தெரியுமா? அந்த வருடத்திலே, அந்த வகுப்பிலே, அந்த ஸ்கூலில் முதலாக வந்த அந்த ஸ்கூலுக்கே ஃபஸ்ட்டு வந்தது அந்த சங்கீதாங்கிற சிறுமி தான், ஸ்டூடெண்ட்டு தான். அது வரைக்கும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வந்ததா? அந்த ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி இல்லை. இட்ஸ் அ அச்சீவ்மெண்ட். ஸோ லெட் மீ டெல் யூ ஒன் திங். Jesus is the best teacher. He knows everything. Nothing is hidden from him because he is omniscient God. சர்வஞானி. அவரால் கூடாத காரியம், அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை குழப்பமான சூழ்நிலையில் இருந்து தெளிவான போதனை கொடுத்து நடத்துவார். நீங்கள் எதற்கும் குழம்புவதற்கு அவசியமில்லை, குழம்பி போவதற்கு அவசியமில்லை. ஏன் தெரியுமா? ஒரு பழைய கொட்டேஷன் ஒன்று திரும்ப சொல்கிறேன். God only can turn your mess into a message, a test into a testimony, a trial into a triumph, and a victim into a victor. Hallelujah.
தமிழில் சொல்கிறேன், கர்த்தர் ஒருவரே உன்னுடைய குழப்பத்தை தெளிவாக்க முடியும், உன்னுடைய வேட்சியை சாட்சியாக்க முடியும், உன்னுடைய சோதனையை சாதனையாக்க முடியும், உன்னுடைய தோல்வியை வெற்றியாக்க முடியும். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் ஒருவரே உன் குழப்பத்தை தெளிவாக்க முடியும், உன் வேட்சியை சாட்சியாக்க முடியும், உன் சோதனையை சாதனையாக்க முடியும், உன் தோல்வியை வெற்றியாக்க முடியும். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களை சரியான பாதையில் நடத்த வல்லவர் அவர்தான். சரியான பாதையில் நடத்த வல்லவர் அவர்தான். He points out the exact road we need to walk on. நீங்கள் நடக்க வேண்டிய சரியான பாதையை இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு காண்பிக்க முடியும். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியலங்க. எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது எதுவுமே தெரியல. ஒரு பாடல், பழைய பாடல் எனக்கு ஞாபகத்து வருகிறது. அதை எழுதி வைத்து கவிஞர் இப்படியாக அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் எழுதியிருக்காரு, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அங்கே அது எங்கே எவ்விதம் முடியும்னு எழுதி வச்சிருக்காரு. அதாவது, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பழைய ஒரு பாடல். எங்கே வாழ்க்கை தொடங்கும் எங்கே எவ்விதம் முடியும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். இங்கே நான் தான் வழி, அழகாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், இவர்தான் வழி என்று அவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு சரியான ஆலோசனை சரியான போதனை கொடுக்க ஒருவர் தேவை. The best teacher in the world is Jesus. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், உலகிலேயே மிக சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தினத்திலிருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், எடுத்து பாருங்க. பெஸ்ட் டீச்சர் இஸ் ஜீசஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ராமிஸ். வாட் இஸ் இட்? முதல் சிறப்பம்சம் என்ன? நான் உனக்கு போதிப்பேன். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ. இரண்டாவது சிறப்பு அம்சம், இந்த வாக்கு தத்துவத்தின் இரண்டாவது சிறப்பு அம்சம். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? ஐ வில் கவுன்சில் யூ. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை வேறு, அட்வைஸ் வேறு. அட்வைஸ்னா இதை செய்யின்னு சொல்கிறது, ஆலோசனை இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். லெட் மீ டெல் யூ ஒன் திங். கவுன்சிலிங் நாட் அபவுட் த கவுன்சிலர் ஆர் கவுன்சிலர், பட் இட் இஸ் அபவுட் தி டிவைன் கவுன்சிலர். ஆலோசனைங்கிறது ஆலோசனை பெறுகிறவரையோ ஆலோசனை தருகிறவரையோ குறிப்பிடுது அல்ல, அது தெய்வீக ஆலோசனை கூறுகிறவரை குறிக்கிறது. டிவைன் கவுன்சிலர். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவர் ஆலோசனை கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே உனக்கு ஆலோசனை சொல்ல முடியும். நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற, என்னென்ன போராட்டத்தில் வந்திருக்கிற, என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் என் இயேசுக்கு தெரியும். அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவரிடத்திலே நீ ஆலோசனை பெற்றுக்கொள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அழிலையே சொல்லுங்களேன். யாருமே சொல்ல முடியாது. உலகத்தில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எப்படியா சந்தோஷமா இருக்கிறது? ஹாப்பினஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இட் இஸ் தி எபிலிட்டி டு டீல் வித் தம். சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வழியை கண்டுபிடித்து மேற்கொள்வது. மகிழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகளை மேற்கொள்ளும் திறனை உள்ளடக்கியது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்க, அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். Jesus will counsel you the way you should overcome your problems
உடைய பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வதென்று இயேசு கிறிஸ்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். க்ளோரி டு ஜீசஸ். அவர் ஆலோசனை கர்த்தர். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவுன்சிலர் ஷுட் பி எ குட் லிசனர். ஒரு ஆலோசனை தருகிறவர் நன்றாக கவனிக்கிறவராக இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவன் ஒரு காரியத்தை சொல்லுவான். நம்ம பேசுகிறதே முழுசாக அவனுக்கு என்னென்னு போய் சேர்ந்துருக்காது. அவன் வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு பதிலை சொல்லுவான். இது அதை விட பெரிய பிரச்சனை உருவாக்கும். ஒரு கவுன்சிலர், ஆலோசனை கூறுகிறவர் நன்றாக கவனிக்கிறவராக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீசஸ் இஸ் எ குட் லிசனர். இயேசு கிறிஸ்து நன்றாக கவனிக்கிறவர். ஒரு முக்கியமான விஷயம், லிசனிங் இஸ் ஆஃபன் த ஒன்லி திங் நீடட் டு ஹெல்ப் சம்மன். திரும்ப சொல்ல, லிசனிங் இஸ் த ஒன்லி திங் நீடட் டு ஹெல்ப் சம்மன். லிசனிங் இஸ் ஆஃபன் த ஒன்லி திங் நீடட் டு ஹெல்ப் சம்மன். கவனிப்பது தான் சில நேரங்களில் ஒருத்தருக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய உதவியே. திரும்பவும் சொல்லு, கவனிப்பது தான் நிறைய சமயங்களில் ஒருத்தருக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய உதவி. நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கவனிப்பாங்க. ஏதாவது உங்களுடைய துன்பங்களை போய் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவனிப்பாங்க. உள்ளாரே ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களிடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீர்கள். இயேசு கிறிஸ்துவினிடையிலே உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கவனிப்பார், என்ன சொன்னாலும் கேட்பார். ஏனென்றால் அவர் நன்றாக உங்களை அறிந்தவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஜீசஸ் லிசன்ஸ். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் பேசுவதை அவர் கேட்கிறார். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் அதை கவனிக்கிறார். அருமையானவர்களே, when you pray, God listens. When you listen, God speaks. And when you believe, God works. Clap your hands and praise God. தமிழில் சொல்கிறேன், நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். பேசுங்கய்யா, அவர் கேட்பார். கேளுங்கய்யா, அவர் பேசுவார். இந்த இயேசுவை நம்புங்கய்யா, அவர் உங்களுக்கு கிரியைகளை செய்வார், அற்புதத்தை செய்வார். க்ளோரி டு ஜீசஸ். ஆக இரண்டாவது சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, ஆவிக்குரிய பிரச்சனையா, ஊழிய பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் அதை கவனிக்கிறார், கேட்கிறார், உங்களுக்கு பதில் அளிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதுதான் இரண்டாவது சிறப்பு அம்சம். இந்த வாக்குத்தத்தத்தின் மூன்றாவது சிறப்பு அம்சம், கர்த்தர் உன்மேல் கண்ணை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் ஒரு கண்ணை வச்சிருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உன் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்கிறார், உன் மேலே ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார், உன் மேலே ஒரு கரிசனை வைத்திருக்கிறார், உன்னை சரியான பாதையில் அவர் நடத்துறதுக்கு உன் மேலே அன்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் உன்மேல் ஒரு கண்ணை வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், உன் மேலே ஒரு கண் வச்சிருக்கிறார். ஆண்டவர் உன்மேல் ஒரு கண்ணை வைத்திருக்கிறார்னு சொல்லுங்கள். க்ளோரி டு ஜீசஸ். அப்படின்னா என்ன? அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது, அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறதாக இருக்கிறது. இது அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்று உணர்த்துகிறதாக இருக்கிறது. நீங்கள் பாடியிருப்பீங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடியிருப்பீங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கூட தான் இருக்கிறேங்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட தான் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். யூ ஆர் நெவர் அலோன். நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க,
நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா? இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்களே கன்வெர்ஸ் பண்ணுங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை. இயேசு என்னோடு தான் இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை என்று அறிக்கை பண்ணுங்கள். Glory to Jesus. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. A good friend knows all your best stories. A best friend has lived with them with you. ஒரு நல்ல நண்பன் உங்கள் வாழ்க்கையின் நல்ல பகுதிகளை அறிந்திருக்கிறான். ஒரு சிறந்த நண்பன் உங்கள் வாழ்க்கையின் அந்த பகுதிகளில் உங்களோடு தான் இருந்திருக்கிறான். Glory to Jesus. இந்த நாளிலே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நண்பராக இருக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. இவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் உங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Glory to Jesus. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை தருகிறார், போதிக்கிறார், ஆலோசனை தருகிறார். உங்கள் மீது ஒரு கண்ணை வைத்திருக்கிறார். அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வாக்கை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பகுதிகளிலே என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, உயர்வுக்கான போதனைகளை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவைகளை பின்பற்றி வாழ்க்கையிலே உயர்வை அடைய எனக்கு உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, நீர் கொடுக்கிற ஆலோசனையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட, ஆறுதலை அடைய கிருபை தந்தருள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதியும். எங்கள் மீது ஒரு கண்ணை வச்சிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தான் இருக்கிறீங்க. நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் வாழ்க்கையின் நல்ல பகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசும்போது நீங்கள் கவனிக்கிறீங்க, நாங்கள் கவனிக்கும் போது நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கிரியை செய்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.